ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வேலைக்கு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி இருந்துச்சு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வேலை விட்டு வந்தேன். முதல்ல காலையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்ககிட்ட நான் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வேலைக்கு போகிறதுனால கொஞ்சம் வேலைங்க எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்ருக்கேன். நேற்று நைட்டு வரைக்குமே தைச்சிட்டு இருந்தேன். சமையல் சாப்பாடு ஆகிட்டுருக்கு. இங்கே தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். அதுக்கே முட்டை போட்டு இது பண்ணணும். அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கணும். வேறு ஏதாவது செய்யலான்னு இருக்கேன். பார்க்கலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வேலைக்கு போகிற இதில் இருக்கேன் அப்படின்றதுனால பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளம்பிட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி கம்பெனியில் போய்ட்டு வந்து பார்த்திங்களா, அதே கோட் தான். அந்த கம்பெனியில் ஃபோன் அலௌடு இல்லை. ஃபோன் வாங்கி கேட் கிட்டேயே வாங்கி வச்சுருவாங்க. அது என்ன கம்பெனி அப்படின்றத இன்றைக்கி போனால் தான் தெரியும். அதுக்குள்ளே நான் எங்களை விடவே இல்லை. வான்மதி அக்கா அங்கே தான் போகிறாங்க. இப்போ நானும் அந்த அக்காவும் போக போகிறோம். அக்கா போகலாமா? எனக்கு கொஞ்சம் முதல் நாள் அப்படின்றதுனால முன்னாடியே போகணும் அப்படின்ட்டு வந்துட்டேன். முன்னாடி போனால் தான் தெரியும். நீங்கள் போங்க, நான் பேசினா வரேன். நீ வரீங்களா? அப்போ வீடியோவில் வரதா இருந்தால் வாங்க, ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப குறைஞ்சிட்டாங்க வான்மதி அக்கா. இங்கே பாருங்க, இழுத்து போட்டிருக்கீங்களா? பேக் கேமராவில் காட்டுறேங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் நாங்கள் போகிறதுக்காக. இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பெனியே தான். அது நாங்கள் அந்த பக்கம் போவோம். இந்த பக்கமும் வழி இருக்குது, ஆனால் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சம்மர் ரூல்ஸ்க்கு அவங்க கம்பெனியில். இது எங்களோட ஹஸ்பண்டோட கம்பெனி நேராக இருக்குது. அது நான் செஞ்சுட்டு இருந்த கம்பெனி நேராக இருக்குது பார்த்தீங்களா, அது நான் செஞ்சுட்டு இருந்த கம்பெனி. இப்போ ஷூ எல்லாமே போட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஷூ போட்டுட்டு போயிட்டுருக்கேன். எப்படியும் ஃபோன் வாங்க, சும்மா கம்பெனியை மட்டும் காமிக்கிறேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எப்படி ஒர்க் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதுதான் முதல்ல செஞ்சுட்டு இருந்த கம்பெனி, மீனாட்சி கம்பெனி. இதோ பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் அந்த கம்பெனி. சரிங்களா? இதோ இதுதான். இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்தேன்னா அப்புறம் திட்டுவாங்க பாருங்கள். ஓகே, வேலை விட்டு வந்தாச்சு. வேலையை பற்றி சொல்லணும் அப்படின்னாவே ரொம்ப காலெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. ஷூ வேறு போட்டு பழக்கமே இல்லை எனக்கு. அதுவும் போட்டதுனால செம்ம கால் ஃபுல்லாக எனக்கு ஒரு எப்படின்னா அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. அது ஒன்று. அதுக்கப்புறம் கம்பெனியில் நின்றுக்கிட்டே இருக்கிறது, 8 மணி நேரம் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கம்பெனியில் அட்லீஸ்ட் ஒரு கால் வலிக்குது ஏதாவது அப்படின்னா உட்கார சொல்லுவாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட என்னை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இந்த கம்பெனியில் அப்படி கிடையாது. பட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. 8:20க்கே கம்பெனிக்குள்ளே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு 6 மணி இப்போ 5 மணிக்கு விட்டுருவாங்க. காலைல 8:30க்கு போய் 8:30னா 8:20. எனக்கு செம்ம டயர்டாகிடுச்சு இன்றைக்கி உண்மையாகவே. உங்களுக்கே என்னோடய ஃபேஸை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் காலையில் நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி ஓட்டி பார்க்கணுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஓட்டி வேறு பார்த்துட்டு 1 மணி நேரம் 6 மணிக்கு. உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செயின் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, ரோல் மாதிரி அந்த முள்ளாக இருக்குமே அந்த செயின். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சுற்றி இந்த வண்டிங்கள் எல்லாமே செயினிங் எல்லாமே வரும் பார்த்தீங்களா. இப்படி பிளேட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி மேலே ஜிக்ஸாக் மாதிரி இருந்து அதுக்குள்ளே செயின் கூட வருமே. நம்ம சைக்கிளில் கூட நல்லா சுற்றி விடுவோம் பார்த்தீங்களா அந்த செயின்.
அதுக்கப்புறம் வந்து பிளேட்ஸு அதை எல்லாமே வந்து பேக் பண்ணணும், கவரில் போட்டு சீலிங் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி அதுக்கப்புறம் லேபிள் விட்றது, அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து லைன் வந்து இருக்கும், அதை பேக் பண்ணி போகிற மாதிரி ஃபுல்லாக லைன் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவும் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வேலை. மேபி நான் ரொம்ப நாள் வேலைக்கு போகலை இல்லைங்களா. இப்போ கிட்டத்தட்ட தொடர்ந்து எனக்கு 20 நாள் ஆயிடுச்சு வேலைக்கு போகாமலே. தூக்கம் வருதுங்க, அவ்வளோ டயர்டில் இருக்கேன். இப்போ ப்ளவுஸ் வேறு தைக்கணும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சுத்தமாக. மதியத்துலேயே சுத்தமாக முடியலன்ட்டு ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். மதியம் வரும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், சத்தியமாக என்னால் முடியல. ஆனால் ரொம்ப டயர்ட், பேக் பெயின், கால் வலி, அவ்வளோ ஒரு வலி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வேலை பொறுத்த அளவுக்கு வந்து எனக்கு ஓகே தான். பட் ரொம்ப ரூல்ஸு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போகணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து டைமிங்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. சேல்ரி வந்து 7ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போகலாம் உண்மையாகவே. அதை மாதிரி பேக்கிங் பண்ணுறது அவ்வளோதான். லோடு வந்து ஏற்றுறதுக்காக பசங்க வந்து விட்டுருவாங்க. ஏதாவது தூக்கி போடணுன்னா கூட பசங்களை எல்லாமே விட்டுருவாங்க. நான் பசங்க இல்லை, லோடிங் போயிட்டுருக்காங்க அப்படின்ற டைமில், எங்களுக்கு பீஸ் இல்லை அப்படின்ற டைமில் நாங்கள் வந்து வெயிட்க்கு வந்து கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும். எப்பா டயர்டில் இவ்வளோ தூக்கம் வருமானு எனக்கு தெரியல. தைக்கிறதா இல்லை தூங்குறதான்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் எனக்கு தைக்கணும் மைண்ட் செட்டிங்கில் இருக்குது. தைச்சிருவேன். ஒரு 2 ப்ளவுஸ் வச்சு நம்ம தைச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் எல்லாமே தைச்சது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோவில் இல்லை நாளான்னைக்கு. நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க. ஹோம் டூர் வந்து போடுறேன். கொஞ்சம் க்ளீனிங்காக வச்சுக்க முடியல என்னால். அதனால தான் வீட்டில் இருக்கும்போதும் என்னால் ஒழுங்காக வச்சுக்க முடியல. கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு வந்து அதை வீடியோ எடுத்து லைவ் வந்து போடவா என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் லைவில் வந்து நான் பேசி இது பண்ணுவேன். பட் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, ரிப்ளை பண்ண முடியாது நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு எதுவுமே. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாகவே நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் ஸ்டிச் பண்ணுறதை மட்டும் இப்போதைக்கு, ஏன்னா கட் பண்ணி வந்து எனக்கு உகாதி பண்டிகை இருக்குது இல்லைங்களா, 19ஆம் தேதி எங்கள் சைடில் வந்து எங்கள் வீட்லேயும் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த பண்டிகை வரும்போது ஒவ்வொரு செய்வாங்க. இறந்தவங்களுக்கு வந்து படையல் போடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நான்வெஜ் எடுத்து மட்டன், சிக்கன் அந்த மாதிரி வந்து சமைப்பாங்க. பட்டு நம்ம தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ஒரு இதுவுமே இல்லை. வேலைக்கு கூட தான், ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து வேலைக்கு போய்ட்டுருப்போமா, லீவ் போட்டாலும் வந்து இதாகக்கூடாது. எதுவும் மேலேருந்து உதறது, லீவ் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் நிறைய பேர் வந்து லீவ் போடுறேன்ற இதில் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த வேலை தான். அட்டை போடணும், பாக்ஸ் போடணும், சீலிங் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும், டேக் போட்டணும், ஸ்டிக்கர் ஒட்டணும், அந்த மாதிரி. ஓகேங்களா, பேக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் தான் எனக்கு தெரிஞ்ச. ஆனால் கை மட்டும்தான் கொஞ்சம் வலி எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி அடிப்படுது, தெரியுதுங்களான்னு தெரியல. இங்கே பாருங்க, இந்த இடத்துல எப்படி அடிபட்டிருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் அப்படியே அந்த டேப் எடுக்கும்போது வலியை தாங்க முடியல. இந்த கையில் பாருங்கள், நகத்தில் அந்த க்ரீஸ் எல்லாமே ஒட்டிக்கிட்டே இருக்கும். கையே கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்குது. எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப வலிக்குது. இந்த பீஸை இப்படி எடுத்து பேக் பண்ணும்போதெல்லாம் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இதுதான் வேலை. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து சோம்பேறி. எனக்கு தெரிஞ்சு அங்கே போனோன்னா உடம்பு குறைஞ்சிடும்னு எனக்கு நினைக்கிறேன்.
உடம்பு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நேற்று கமெண்ட்டில் வந்து உடம்பு குறைச்சிருக்கீங்களா அப்படின்னெல்லாம் கேட்டிருந்தீங்க. உடம்பெல்லாம் எதுவும் குறைக்கலைங்க. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் உடம்பு குறைச்சா தான். உடம்பெல்லாம் எதுவும் குறைக்கல. அப்போ எப்படி இருந்தேனோ இப்போயும் அதே மாதிரி தான் இருக்கேன். மேபி உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, என்னோடய நாள் இப்படி தான் போச்சு. தொடர்ந்து கண்டிப்பாக நான் வந்து வேலைக்கு போவேன். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. இனிமேல் அங்கே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. லேடிஸ்க்கு வந்து செம்ம ஸ்ட்ரிக்டானாலுமே செம்ம இது லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி. மெயின் விஷயமே நான் அதிகமாக இடத்துல பார்க்குறது வந்து சேஃப்டி. அதுக்கப்புறம் வந்து மரியாதை. அவ்வளோ ஒரு மரியாதையோடைய பேசுறதாகட்டும், நடந்துக்கிறதாகட்டும், எல்லாமே அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கம்பெனியே வேணும். எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்படி இருந்துச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் கேட்டு உங்களுக்கு என்னென்ன இதாச்சுன்னு எனக்கு தெரியல. ஏதோ நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக எல்லா விஷயமே வந்து பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய். எல்லாருக்கும் மறக்காமல் வந்து லைவ் வரட்டுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய் எல்லாருக்கும்.